ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான உலகக் கோப்பையை முதலில் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்கள் தங்களது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இந்திய மகளிர் அணி ஒருநாள் கிரிக்கெட்டுக்கான உலகக் கோப்பையை வென்ற அடுத்த நொடியே நாடு முழுவதும் பல இடங்களில் தீபாவளியைப் போன்று பட்டாசு வெடித்து மக்கள் கொண்டாடினர். மும்பை, சென்னை, கொல்கத்தா, டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் வான வேடிக்கைகள் களை கட்டின. போட்டி நடைபெற்ற நவி மும்பையில் ஸ்டேடியத்திற்கு வெளியே ரசிகர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் திளைத்தனர். உலகக் கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளார். இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் காட்டிய நுணுக்கம், தன்னம்பிக்கை பாராட்டுதலுக்கு உரியது என்று தனது எக்ஸ் பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய அணியின் ஒருமித்த ஒத்துழைப்பு இந்த தொடர் முழுவதும் எதிரொலித்தது என்றும் பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். எதிர்காலத்தில் மற்ற வீராங்கனைகளுக்கும் ஊக்கத்தை அளிக்கும் வெற்றியை இந்திய அணி பெற்றுள்ளதாக பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அடுத்த தலைமுறையினரை ஊக்குவிக்கும் வரலாற்று வெற்றியை இந்திய மகளிர் அணி பெற்றுள்ளதாக பாராட்டியுள்ளார். இந்திய அணி தனது தனித்துவமான வெற்றியை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்திய அணியின் ஒருமித்த செயல்பாடே இந்த வெற்றிக்கு காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களும் இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றதை தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். சிவகாசியில் பொதுமக்கள் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்கள் வான வேடிக்கை நிகழ்ச்சியோடு பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்திய வீராங்கனைகள் வெற்றியை நெருங்கிக் கொண்டிருந்த போது அந்த ஆட்டத்தை ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியினர் மிகுந்த எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். வெற்றியை கண்டதும் அவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். உலகக் கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ICC 39 கோடியே 55 லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசை அறிவித்துள்ளது. இரண்டாவது இடம் பிடித்த தென்னாப்பிரிக்க அணிக்கு 19 கோடியே 77 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அரையிறுதியில் தோற்ற ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிக்கும் தலா 9 கோடியே 89 லட்சம் ரூபாயை ICC அறிவித்திருக்கிறது. அதாவது இந்த தொடரில் மட்டும் 122 கோடி ரூபாய் பணப்பரிசை ICC வழங்க உள்ளது. மறுபுறத்தில் இந்திய அணிக்கு 51 கோடி ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான BCCIயின் செயலாளர் தேவ்ஜித் சைக்கியா அறிவித்திருக்கிறார். இந்த தொகையை வீராங்கனைகளும் பயிற்சியாளர்களும் பிற அலுவலர்களும் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.